அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்போதும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? நம்மளை எப்போதும் விசாரிக்க இறைவன் இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை போதும் மக்களே, அதை கொண்டே நாம் நிறைவாக வாழலாம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 13-16 முடிய. ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பேராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். பிரேஸ்தலான் ஆபிரகாமை கொண்டு வந்திருக்கார் இறைவார்த்தையில் இல்லையா? ஏனென்றால் ஆபிரகாம் அவர் நாட்டிலிருந்து அந்நிய தேசத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வெறுமனையாக அழைச்சிட்டு வர்றாரு. எங்கே போகணும் ஏது போகணுன்னு கேட்கவே இல்லை. அவர் வான்னார், வந்தார். அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி அதை நிறைவாக செய்தார். ஏனென்றால் அவர் தந்தையாம் இறைவன் தன் பெயரால் ஆணையிடுகிறார் ஆபிரகாமுக்கு. நான் உனக்கு வாக்களித்ததை செய்து தருவேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த வாக்களித்ததை செய்யும் மட்டும் இறைவன் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார். அந்த வாக்களித்ததை அவர் பெற்றுக்கொள்ள எவ்வளோ காலம் எதிர்நோக்கி இருந்தார் இல்லையா? அதுபோல தாங்க இன்றைக்கி நம்மளை அழைச்சிருக்கிறார் இறைவன். அந்த அழைப்பு பெரிய வரப்பிரசாதம். என்னையும் உங்களையும் அழைத்தவர் ரொம்ப பெரியவர் அல்லவா? ஆனால் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஒரு விதை ஊன்றோம், அது வளர்ந்து அது முளைச்சி அது செடியாகி மரமாகி காய்ச்சி பூத்து காய்ச்சி குலுங்கினா தான் அதில் கனி. அதுபோல தான் நாம் துன்பங்கள் இன்பங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து இறைவனை நாடி இருக்கும்போது தான் அவரை விடாது நாம் பற்றி கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது. அதில் தான் காய்களும் பூக்களும் காய்களும் கனிகளும் கிடைக்கும். நமக்கு சும்மா நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நம்ம எதை செய்தாலும் கடின உழைப்பு வேண்டும். நமக்கு முதலில் நமக்குள்ள மனமாற்றம் வேண்டும். நாம் முழுமையாக மனம் மாறி இறைவனை தேட வேண்டும். அப்படி முழுமையாக மனம் மாறி நாம் இறைவனை தேடும்போது தான் அதில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் வேண்டும். அவர் எதை செய்தாலும் முன்கூட்டியே சொல்லித்தான் செய்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்களித்தார் அல்லவா? அவர் முன்கூட்டியே சொல்லித்தானே வாக்களித்தார். அதுபோல தான் ஒவ்வொருவரும் இறைபற்றோடு இறைவனோடு இணைந்து இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிறார், உனக்கு இது நடக்கும், ஜாக்கிரதையாக நடந்துக்கோ, நினிவே நகரை அழிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? மனம் மாறினதுனால தானே அது அழிக்காமல் போனப்பட்டது. அதுபோல தான் நமக்குள் இருப்பவர்களும் இறைவனை தேடுற நமக்குள்ளும் கொடுக்குறாரு. உனக்கு இந்த ஒரு அழிவு இருக்குது, உனக்கு இந்த ஒரு தண்டனை இருக்குது, உன்னை நான் கண்டிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. முன்கூட்டியே சொல்லித்தான் செய்கிறாரு. நாம் சொல்லத்தானே செஞ்சுருக்காரு. நெபுக்கத்நேசர் மன்னரை போல் நாம் கண்ட கனவு தான் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர் நினச்சார். ஆனால் அவருக்கு காட்சி காட்டினது அனைத்தும் நடந்ததா இல்லையா? அதுபோல தாங்க நம்ம குடும்பத்துலேயும் எதை காட்சி காட்டினாலும், நம்மளோட இறைவன் பேசினாலும், கனவு மூலமோ காட்சிகள் மூலமோ பேசினாலும் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நமக்கு முழுமையான மனமாற்றம் வேண்டும். நடந்த பிறகு தானே நம்ம மனமாற்றத்தை கேட்குறோம், மனமாற்றத்துக்கு வாரோம். உண்மையா பொய்யா? ஆமாங்க, ஒரு காரியம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நாம் மனமாற்றத்துக்குள்ளே வரோம். அப்போ அவருமே காலம் தாமதிக்கிறாரு. நான் முன்கூட்டியே சொன்னேன், இது நீ செய்திருந்தா இது உனக்கு நடந்தே இருக்காதே. இது நடந்த பிறகு தானே இப்போ நீ மனம் மாறி இருக்கிற இல்லையா? கேட்குறாருல்ல. உங்களால் பதில் சொல்ல முடியுதா? சொல்லுங்க. முடியலை. ஆனால் நம்ம அழுகிறோம். நம்ம இயலாமையாக கண்ணீராக வடியுது. தனிச்சிருக்கு ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் தரா யாரும் இல்லை ஆண்டவரேங்கிறோம். அவர் உன் அருகில் தான் இருக்கிறாரு, உன்னோட தான் இருக்கிறாரு, உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னுடைய சித்தம் என்னன்னு வழி நடத்துங்கன்னு சொல்லிப்பார். மறுநொடியே உன்னை நாடு விட்டு நாடு கொண்டு வந்து சேர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆமாண்டவரே, முன்கூட்டி எங்களுக்கு அறிவு கொடுத்தீர். நாங்கள் தான் விட்டேட்டியாக வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது முழுமையாக நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நொடிக்கில் கழுகுகள் இறகுக்குள் வைத்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே.
தூர தேசத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பிள்ளைகள். ஆமாம் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் நீர் ஒன்று சேர்க்கிற காலம் இதுதான் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் முழுமையாக நம்புகிறோம். எங்களை நீர் கொண்டு வரப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, நாங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.